ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எரிச் ஃபுட். இன்றைக்கி வந்து vlog தான் பார்க்க போகிறீங்க. ஒன் டே vlog. நான் வந்து மிளகாத்தூளும் மல்லித்தூளும் அரைக்க போகிறேன் தீர்ந்தனால. மழை வருதுன்னு சொன்னனால அது அப்படியே தள்ளி போயிட்டே இருந்தது. ஆனால் மழையெல்லாம் ஒன்றும் வரல. மிளகா காயிற அளவுக்கு வெயில் அடிக்கிறனால காய வச்சிடலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். நான் வந்து மிளகாத்தூள் எப்படி அரைப்பேன்னா, 1/2 கிலோ வந்து நார்மல் மிளகாவும் 1/2 கிலோ வந்து காஷ்மீரி மிளகாவும் சேர்த்துக்குவேன். அப்போ தான் கடையில் கிடைக்கக்கூடிய மிளகாத்தூள் மாதிரி நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும், சூப்பராக. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் அரைக்கிறதா இருந்தால். மல்லித்தூளுக்கு வந்து மல்லி 1 கிலோ, 200 கிராம் சீரகம், 200 கிராம் சோம்பு, 100 கிராம் அளவுக்கு மிளகு, 100 கிராம் விரலி மஞ்சள். ஸோ இது எல்லாமே நல்லா காய வைக்க போகிறேன். அடுத்து வந்து குழந்தைங்களுக்கு வந்து பாத் பவுடர் வீட்டிலே ரெடி பண்ணிடுவேன். இந்த பாத் பவுடர் எப்படி பண்ணலாங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் பாத் பவுடர் பண்ணுறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு பாசி பாயரை ஒரு 3-4 மணி நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் காய வச்சு எடுத்துக்குவேன். மிக்சியில் தான் நான் அரைப்பேன். பல்காக ரெடி பண்ணாது ரைஸ் மில்லில் கொண்டு போய் அரைக்கணும். அதுக்கு ஊரெல்லாம் வைக்க வேணாம், அப்படியே கொண்டு போய் அரைச்சிடலாம். ஊரெல்லாம் வைக்காமல் காய மட்டும் வச்சுட்டு இதோட ஆட் பண்ணுற இன்னொரு 3 பொருட்கள் என்னென்னா, கஸ்தூரி மஞ்சள் ஒரு 100 கிராம், பன்னீர் ரோஸ், அதுக்கப்புறம் ஆவாரம்பூ பன்னீர் ரோஸ்லாம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணலாம். 2 கைப்பிடி 3 கைப்பிடி அந்தளவுக்கு காய வச்சு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல வெயில் அடிக்குது, எல்லாமே காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன, ரொம்ப டயர்டாகிடுச்சு. கொஞ்சமாக டீ காஃபி குடிக்கலாம். ஆனால் டீ காஃபி குடிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் பயோட்டின் மில்க் எடுத்துக்க போகிறேன், கொஞ்சமாக ஆட் பண்ணி. இந்த பயோட்டின் பவுடர் வந்து எப்படி பண்ணலாங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்தி, ரொம்ப டேஸ்டி. நெக்ஸ்ட்டு வந்து கிட்ஸுக்காக வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா பசங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. அதனால் கவுனி அரிசி ஸ்வீட் பண்ண போகிறேன். இந்த வந்து கவுனி அரிசி ஸ்வீட் வந்து என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி பண்ணுவோம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த அரிசி. இந்த அரிசி டெய்லியும் கொடுக்க முடியாட்டியும் வீக்லி 2 ஆவது கண்டிப்பாக கொடுத்துருவேன். நான் எல்லா நாளுமே ஹெல்த்தின்னு கொடுக்க முடியாது. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ரெசிபீஸும் கேட்பாங்க. சீஸ் பால் ஆகட்டும், அது வேறு ஏதாவது ஆயிலில் பொரிச்ச போண்டா, பஜ்ஜி இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதுவும் கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். மேக்ஸிமம் கடையில் வாங்குறத அவாய்ட் பண்ணிவிட்டு வீட்டிலே பண்ணி கொடுக்குறது பெட்டர்னு கேட்டால். என்ன ஆயில் யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்குறது நல்லா, என்ன வேணாலும் சாப்பிடலாம். சுட சுட கவுனி அரிசி ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. ஸ்நாக்ஸ் ஓவர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நைட்டுக்கு டின்னர் தான். டின்னர் வந்து சப்பாத்தியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் பண்ண போகிறேன். இது ஆல்ரெடி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுறது வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். நைட் டின்னர் ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் எனக்கு மேலும் மேலும் வீடியோ போட மோட்டிவேட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.